இது சனிக்கிழமை சாயங்காலம் போல ரொம்பவே ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே எடுத்துட்டு மாடிக்கு தான் போனேன். காளான் வந்து முளைச்சிருச்சா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. லைட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்திருக்கு. கிட்டத்தட்ட காளான் விதை போட்டு முளைக்க வச்சு ஒரு 14-15 நாளுக்கு மேல இருக்கும். யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு 20 நாளாவது ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 20 நாளைக்கு மேல இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வளர்ந்து வருமா. காளான் வளர்றதுக்காக எந்த மாதிரி ரூம் ரெடி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்காகலாம் ஸ்பெஷலா ரூம் எதுவும் ரெடி பண்ணல. மாடியில இருந்த ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூளையா வந்து எடுத்து வச்சுட்டேன். அது என்ன காத்தோட்டமா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால கப்புன்னு ஒரு மூலையில எடுத்து வச்சுட்டு லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிடுறது. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 4-5 நாள் நல்லா காளான் வளர்ந்துரும் நினைக்கிறேங்க. ஒரே ஹாப்பியா இருக்கு எனக்கு. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் காட்டுறேன். எப்பயுமே ஃப்ரீ அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லாம போயிருதுங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு உட்காந்தா உடனே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல அதையும் நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் கிளீன் பண்ணி அலசிட்டு அது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மிக்சியில அரைச்சி இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 6 மாசத்துக்கு நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா ஆனா நாம ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் அளவுக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் ஒரு சில பேர் இல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நானும் அளவா தான் சாப்பிட்றேன். 3 நேரம் சாப்பிட்றதுக்கு பதிலாக 2 நேரம் சாப்பாடு தான் சாப்பிட்றேன். 8 மணி நேரம் தூக்கலாம் இல்ல 6 மணி நேரம் தூக்கம் தான் நான் தூங்குறேன். ஒர்க்கு பிசினஸ் அது இது நிறைய பண்ணுமே உடம்பு வந்து வெயிட் குறைய மாட்டேங்குது. சாப்பிடாம ஃபுல் டே இருந்தா கூட செக் பண்ணி பார்க்கும்போது அடுத்தடுத்த நாள்ல வெயிட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுதே தவிர ஆனா வெயிட் குறைஞ்ச பாடு இல்லை. எதை சாப்பிட்டாலும் வெயிட்டே எனக்கு போடல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான் நான் நினைக்கணும். ஆனா எதுவுமே சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா வெயிட் போட்டுரும், அதை சாப்பிட்டா வெயிட் போட்டுருன்னு என்னுடைய உடம்பு அப்படிதாங்க.